ஒரு குளக்கரையில் கொக்கு தனியாக நின்று தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தது. மீன்களை வேட்டையாடி உண்ணும் காலம் முடிந்துவிட்டது என அது உணர்ந்தது. அப்போது ஒரு நண்டு அதன் அருகில் வந்து, கொக்கு ஏன் கவலையாக இருக்கிறாய் என கேட்டது. கொக்குக்கு ஒரு கள்ளத்தனமான யோசனை வந்தது. இந்த குளம் விரைவில் வறண்டு போகும், நீங்களும் மீன்களும் உயிரிழந்து விடுவீர்கள். அதனால் நான் அருகிலுள்ள ஒரு பெரிய குளத்திற்கு உங்களை பாதுகாப்பாக அழைத்துச் செல்லட்டுமா என்று கேட்டது. நண்டு இதை நம்பி மீன்களையும் சம்மதிக்கச் செய்தது. கொக்கு ஒவ்வொரு நாளும் சில மீன்களை அழைத்துச் சென்று வழியில் சாப்பிட்டு விட்டது. ஒரு நாள் நண்டும் செல்ல வேண்டிய நாள் வந்தது. கொக்கின் முதுகில் ஏறியது அது. வழியில் ஒரு பாறையின் மீது எலும்புகளை பார்த்ததும் நண்டுக்கு கொக்கின் சூழ்ச்சி புரிந்தது. நண்டு தன் கூர்மையான நகங்களால் கொக்கை குத்தியது. கொக்கு தரையில் விழுந்து இறந்தது. நண்டு மீண்டும் குளத்துக்கு திரும்பி மீன்களுக்கு உண்மையை சொல்லி அவர்களை காப்பாற்றியது. பேராசை பெருநஷ்டம் என்பது போல் மீனுக்கும் நண்டுக்கும் ஆசைப்பட்ட கொக்கு தானும் இறக்க நேரிட்டது. அளவோடு ஆசைப்பட்டால் வளமோடு வாழலாம். இதுபோல் சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.